1986 ஆண்டு மே மாதம் 21ஆம் தேதி ஏற்பட்ட கொடிய விபத்தில் 17 வயது நிரம்பிய என் அன்பு மகள் ஏஞ்சல், அவருடைய முழு பெயர் இவாஞ்சலின், மரித்து போனார். 3 ஆண்டுகள் இருண்ட நாட்கள் எங்களுக்கு. கண்ணீரிலேயே கழித்து வந்தோம். என் மகள் இந்த உலகை விட்டு போன பிறகு அவளுடைய நாட்குறிப்பேட்டில் இவ்வாறு எழுதியிருந்தாள். இவ்விதமாக அவள் குறிப்பாக எழுதி வைத்திருந்தாள்: இந்த உலகில் நான் விரும்பும் எல்லாவற்றை பார்க்கிலும் அதிகமாய் விரும்புவது என் தகப்பனாருடைய முத்தங்களைத்தான். ஒவ்வொரு நாளும் ஸ்கூலுக்கு போகும் பொழுது என்னிடம் வருவாள், வந்த பிறகு வருவாள், காலையில் எழுந்தவுடன் வருவாள். அவளை கட்டி தழுவி முத்தமிடுவேன். கூட்டங்கள் முடித்து, இப்படிப்பட்ட கூட்டங்களை முடித்து போகும் பொழுது விமான நிலையத்தில் வந்து நிற்பாள். படிப்பின் நிமித்தம் அவளை கூட்டி வர முடியாது. அனைத்து முத்தமிடுவேன். இந்த வார்த்தைகளின் உள்ளத்தை உடைத்தன. இனி யாரை நான் முத்தமிடப் போகிறேன்? யாரை அணைத்து நான் பரவசமடையப் போகிறேன்? 3 ஆண்டுகள் எங்கள் உள்ளம் இரத்த கண்ணீர் வடித்தது. என் மகனுக்கு 3 ஆண்டுகள் கழித்து திருமணம் ஆயிற்று. என் மகன் தன் மனைவியோடு வீட்டிற்கு திரும்பினான். அன்று அவர்களை மெத்தையில் உள்ள ஒரு அறையில் வைத்தோம். எப்பொழுதும் என் மகன் அந்த அறையில் தான் தங்கியிருப்பான். போய் கூப்பிட முடியாது என்பதற்காக தொலைபேசியின் மூலமாகவே அவனோடு நான் பேசுவேன். அவனும் ஏதாவது வேண்டுமென்றால் அதன் மூலமாகவே என்னை கூப்பிடுவான். ஏதோ ஒரு அவசரம் வந்தது. உடனே அந்த தொலைபேசியின் மூலம் பால் என்று அழைத்தேன். அடுத்த வினாடி அதில் ஒரு குரல் ஒலித்தது. என்னப்பா என்று. அது பெண் குரல். ஒரு வினாடி தடுமாறி போனேன். ஏஞ்சல் திரும்பி வந்து விட்டாளா? Has Angel come back? திரும்பவும் கூப்பிட்டேன். திரும்பவும் அவள் கேட்டாள், என்னப்பா, என்ன வேண்டும் உங்களுக்கு? என் கண்களில் கண்ணீர் மட்டுமல்ல, திருமணமாகி